Taste the Daily. இந்த 4 ஆண்டு காலத்தில் திறனற்ற திமுக அரசு மக்களுக்காக எந்த திட்டங்களையும் செய்யவில்லை எனவும் திமுக ஆட்சியில் சொத்து வரி, வீட்டு வரி என அனைத்து வரிகளையும் உயர்த்தியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் ஆனைமலையில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அதே போல ஆரம்ப தாழ்த்த கட்டியா எத்தனை வாழ்பாறை மலைக்கு 30-40 ரூபாய் போடப்படாத சாலைகள் உள்ளாட்சி அமைச்சர் போட்டு அதே செய்ய முடியாத பணிகளை போல செஞ்சோம். அதே போல பாத்தீங்கன்னா ஆலமலை நல்லா திட்டத்துக்கு கமிட்டி அமைச்சோம். மேலாட்சி எடப்பாடி நாளும் அதே செய்ய முடியாத திட்டங்கள் தீர்க்க முடியாத திட்டங்களை போல செஞ்சோம். திமுக எதுவுமே செய்யாம இலவசம் மட்டும் அது மட்டும் இல்ல, திமுக செய்தது என்ன? சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால்வள உயர்வு, கட்டுமான பொருட்கள் உயர்வு, இதுதான் சாதனை. நீங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு நீங்க போய் பூத் கமிட்டி நேரா போய் எவ்வளவு கணக்கு கட்டுறீங்க, எவ்வளவு சொத்து வரி கட்டுறீங்க, சும்மா தேர்தல் 500,000 கொடுத்துட்டு ஏமாற்றுவாங்க. ஆனால் கணக்கு போட்டா 5 வருஷத்துல 50,000 லட்சக்கணக்கில் நீங்க பணம் அதான் கட்டுறீங்க. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் இல்ல, திமுக ஆட்சியில் மத்திய அரசாங்கம் கூட அன்னைக்கு நீ சொத்து வரி இதெல்லாம் ஃபண்டு கொடுப்பாங்க. ஆனால் கொரோனா வந்திருக்கு, கஷ்டத்திற்காக இந்த காலத்தில் உயர்த்தப்பட்ட எடப்பாடியார் சொத்து வரி அதிகம் பண்ணல. ஆனால் இன்னைக்கு அவங்க வந்து அதிகம் அங்கே மக்கள்கிட்ட எடுத்துனா போதும், ஞாபகத்தினாலே போதும். அங்கே இன்னைக்கு யாராலும் வீடு கட்ட முடியுமா? நான் அமைச்சராக இருக்கும்போது உள்ளாட்சி எத்தனை வீடு கொடுத்தவங்க வித்தியாசமா இருக்காங்க, சாமி இருக்காங்க, வித்தியாசமா இருக்காங்க, நிறைய யூஸ் இருக்காங்க, சிசி எல்லாம் இருக்காங்க. ஒரு வீடு கூட கொடுக்கல. திமுக 4 வருஷம் எத்தனை வீடு கொடுத்தோம்? வெளிமாநில கட்டாளர்களெல்லாம் இங்கே கொண்டு கொடுத்தோம், 10 வீடு கொடுத்தோம். ஆக திமுக எதுவுமே நினைக்கல. மக்கள் தெளிவா இருக்காங்க. தொழிலாளர்கள், முதலீட்டாளர்கள், அரசு ஊழியர் கூட ஆச்சரியமா நினைக்கிறாங்க. ஆகவே நீங்க பொறுப்பாளர், நீங்க போய் அந்த ஓட்டுகள் கூட சேர்க்க பொறுப்பை கொடுத்துருக்குது. அது மட்டுமல்ல, 50 பூத் இருக்கீங்க, அற்புதமான ஆட்சி நடத்தி 4 வருடம் 3 மாதங்கள் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு விவசாய நாட்டை ஆள முடியும் என்ற கேள்வி கேட்ட போது அற்புதமான ஆட்சி நடத்தி 7.5 இடஒதுக்கீடு கொடுத்துட்டு 600 மேற்பட்டவர்கள் MBBS PDS படிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, மருத்துவக் கல்லூரி கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்த எடப்பாடியார் 50 ஆண்டுகள் வளர்ச்சியை கோவை மாவட்டத்தில் வாழ்வாளர்கள் கொடுத்து எடப்பாடியார் கேட்ட நிதியெல்லாம் கொடுத்தார். அப்படிப்பட்டவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் அவர்கள் மக்கள் முடிவு நமக்கு எல்லாம் பொறுப்பு இருக்குது. கண்டிப்பாக அதிகமான வாக்குகளை நம்பிக்கை